அஜித் குமார் நடித்த பிளாக் பஸ்டர் மூவி வலிமை இப்போ உங்க ZEE5 ஆப்ல பாருங்க. வினோத் இயக்கத்துல உருவான செம்ம மாஸ் ஆக்ஷன் என்டர்டைனர். லிங்க் இன் டிஸ்கிரிப்ஷன். பாக்யலட்சுமி திங்கள் முதல் சனிக்கிழமை வரை இரவு 8:30க்கு உங்கள் விஜயில். தப்பே பண்ணாமல் போலீஸை பார்த்து பயந்தது இவர் படம் பார்த்தா. நம்ம வண்டியில் பேப்பர் இருக்குது, ஹெல்மெட் போட்டுருக்கோம், எதுக்கு பயம் வருது, போலீஸ் பார்த்தா ஒரு மாதிரி கை நடுங்குதே அப்படின்னு அதுக்கும் இவர் படங்கள் தான் காரணம். அதையும் தாண்டி படங்கள் ஏற்படுத்திய தாக்கத்தையும் ஒரு ஸ்டெப் மேலே போய் அதில் இருக்க கதாபாத்திரங்கள் என்றைக்கும் நம்ம மைண்டில் நிற்கிற மாதிரி இருக்கும். நம்ம கூட ஒரு செல்வன் இருக்கிற மாதிரி, ஒரு ஐரின் நம்ம கூட படிக்கிற மாதிரி, ஒரு அவுட் இருக்கா மாதிரி, ஒரு பேட்டக்காரன் இருக்கா மாதிரி, ஒரு ராஜன், ஒரு குணா, இப்படி பண்ண ஒவ்வொன்றுமே என்றைக்கும் எங்கள் மனசில் நிற்கிற மாதிரி அருமையான படங்களை என்றைக்கும் எங்களுக்கு கொடுத்துட்டு இருக்க வெற்றிமாறன் சாருக்கு ஒரு மிகப்பெரிய கைத்தறல் கொடுத்து ஸ்டேஜ் கலைக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். ஒரு ஹேண்ட்ஸ் டுகெதர் ஃபார் டைரக்டர் வெற்றிமாறன் சார். ஸோ ஃபைனலாக இப்போ அவரை பார்த்து என்னடா ஃபீல் பண்ணுறோம் அப்படின்னா, அவர் ரீசெண்ட் இன்டர்வியூஸ் வீடியோஸ்லாம் பார்த்தேன். இனிமேல் நம்மளும் டயட்டில் இருக்கிறோம், கீட்டோ பேலியோ நமக்கு எது செட் ஆகுதோ அதை ஃபாலோ பண்ணுறோம், லோன் வாங்கி அது லேண்டு வாங்குகிறோம், விவசாயம் பண்ணுறோம், லைஃப் ஸ்டைலே மாத்திரம்னு முடிவு பண்ணிட்டேன் சார். ஸோ ஓவர் டு யூ சார். வணக்கம், வெல்கம் டு ZEE5 சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? ZEE5ஓட உங்கள் அசோசியேஷன் பற்றி சொல்லணும். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நிறைய சர்ப்ரைஸ்லாம் ரிவீல் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா. இது ரொம்ப நாளாக ஒரு பேசிகிட்டே இருக்கோம். ஆக்சுவலாக வந்து நீங்கள் அவரும் கூப்பிட்டீங்கன்னா அவரோட சேர்ந்து ஒன் பை ஒன்னாக போகலான்னு பார்த்தேன் சார். சாருக்கு தனியாக ஒரு ஓவர்லாப்பில் தான் ஆரம்பிக்க முடியும் கதை. எனிவே, ஸோ ஆக்சுவலாக வந்து எனக்கு வந்து ஒரு நாள் அமீர் கூப்பிட்டு இந்த மாதிரி ஒரு ஐடியா இருக்குது, இது பண்ணலாமா பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று பேசினார். தென் நான் வந்து இப்படி இருந்தால் நல்லா இருக்குமா, இப்படி இருந்தால் நல்லா இருக்குமான்னு நான் 2-3 இது கேட்டேன். அப்போ கொஞ்ச நேரம் பார்த்துட்டு சரி நீங்களே எழுதுங்க அப்படின்னாரு. தென் சரி ஓகே எழுதலான்னு சொல்லிட்டு டிஸ்கஸ் பண்ண ஆரம்பித்தோம். தென் வி தாட் இது ஒரு சீரீஸ் பிச்சாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி யோசித்தேன். எனக்கு ரொம்ப நாளாகவே ஒரு தாட், இந்த வெப் சீரீஸ் வந்தது தான் வந்து இது வந்து ஸ்க்ரீன் ரைட்டர்ஸுடைய கோல்டன் ஈரா. பிகாஸ் யூ டோன்ட் ஹாவ் as long as you have a content to say and as long as you have someone to back you with the platform, you can write how much ever you want, whatever you want. So in the space creative freedom ரொம்ப இருக்கு. இதில் ஒரு ரைட்டருக்கு நீங்கள் ஸ்கிரிப்ட் ரைட்டர் ஒரு ஃபில்ம் ஸ்கிரிப்ட் பண்ணோன்னா you are bound by 200 pages or 250 pages மேக்ஸிமம், அவ்வளோதான், அதுக்கு மேலே இல்லை. பட் ஒரு வெப் சீரிஸ் பண்ணுறோன்னா கேரக்டர்ஸ் கேன் லைக் நீங்கள் எவ்வளோ வேணால் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம், எழுதலாம். அண்ட் இட் இஸ் வெரி எக்ஸைட்டிங் அண்ட் சேலஞ்சிங். அண்டு நம்ம ஒரு மெயின் ஸ்ட்ரீம் தியேட்ரிக்கல் ரிலீஸுக்காகவே நாம் எல்லாம் படம் எடுத்து பழகியிருக்கோம் தமிழில். நமக்கு வந்து பேரலல் மூவ்மெண்ட் இல்லை. ஸோ மெயின் ஸ்ட்ரீம் தமிழ் ஆடியன்ஸுக்கு படம் பண்ணும்போது அதில் இருக்கிற சில லிமிட்டேஷன்ஸை கடந்தும் நம்ம வந்து நிறைய விஷயங்கள் பேசலான்ற ஸ்பேஸ் வந்து சீரீஸில் இருக்கிறதா நம்புகிறோம். ஸோ அதனால் அதுக்குள்ளே அந்த மாதிரி சில விஷயங்கள் ஒர்க் பண்ணணும் தான் வி started this. And then Kaushik and I நாங்கள் வந்து ஒரு I think 23-24 இயர்ஸாக எங்களுக்கு தெரியும். கதை நேரமில் நான் அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணும்போது அவர் அதில் நிறைய நடிச்சிருக்காரு. ஸோ அப்போதுலேருந்து எங்களுக்கு பழக்கம். தென் இதில் இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய விஷயங்கள் இருக்குது. அப்போ வந்து கௌஷிக் நாங்கள் இதை இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணும்போது ரமேஷ் வாஸ் வித் ஜி. அவர் தான் வந்து இனிஷியலாக வந்து ஓகே சாரி மோஸ்ட் ஆஃப் இட் யூ மஸ்ட் நாட் பி ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட். ஓகே சாரி. ஸோ அப்போ ரமேஷ் வந்து இருந்தார், ஜியில் இருந்தார். அவர் தான் வந்து சரி நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் பிச் பண்ணுங்க அப்படின்னாரு. ஹி வாஸ் லுக்கிங் ஃபார் இட். அண்ட் தென் வென் வி வேர் ரெடி டு கம் அப் வித் அ பிச், he was not on Z. Then ஐயோ என்னடா, then Kaushik called me and said நான் ஜியில் இருக்கேன், ஸோ we would like to நீங்கள் ஏதோ பிச் பண்ணீங்கன்னு சொன்னாங்க, அந்த ஐடியா இருந்தேன்னாங்க, நான் கேட்கணும். சரி, he came to my office. எல்லாமே காஃபியில் நடந்தது. எங்கள் ஆஃபீஸ்லேயும் வந்து he came and had a coffee, அவ்வளோதான். தென் இட் ஸ்டார்டட் ஆஃப். ஸோ அந்த மாதிரி தான் வந்து இதை லாக் பண்ணோம். அண்ட் we still working on the details. ஸோ அந்த சூப்பரான ப்ராஜெக்டோட ஏவி இப்போ பார்க்க போனோம் சார். அதுக்கு முன்னாடி டீம் மெம்பர்ஸையும் கூப்பிட்டுறோம் அப்படின்றது என்னோட ஆசை, நீங்கள் சொன்ன மாதிரியே. ஸோ அந்த போஸ்டர் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு நல்ல கைத்தட்டல் ஃபார் அமீர் சார், ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுக்கலாம். அமீர் சாரை மேடைக்கு அழைக்கிறோம். அவரை தொடர்ந்து மியூசிக் டைரக்டர் யுவன் சங்கர் ராஜா சார் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். அவரை தொடர்ந்து டிரெக்டர் ரமேஷ் பாலகிருஷ்ணன் சார் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். அவருடன் இணைந்து
சிஜு பிரபாகரன் சார் அண்ட் மனிஷ் கால்ரா சார் இவரையும் சார் நீங்கள் உங்கள் அப்ரூவல் தான் சார். போஸ்டர் பார்த்துட்டு நீங்கள் பேசுகிறீங்கனாலும் ஓகே சார், இல்லை நீங்கள் சொன்னதுக்கப்புறம் போஸ்டர் பார்க்கனாலும் ஓகே சார். ரெடி, போஸ்டர் ஃபஸ்ட் அப்போ ரிவீல் பண்ணிடலாம் சார். ஒரு பெரிய கைதட்டல் கொடுக்கலாம். ஜீ5ல அடுத்தது நிலமெல்லாம் ரத்தம் அப்படின்ற இந்த பவர்ஃபுல்லான டைட்டில் அண்ட் மிக மிக பவர்ஃபுல்லான ஒரு டீம். எனக்கு தெரிஞ்சு பல வெற்றி படங்களை கொடுத்த இந்த டீம் இன்னைக்கு அழகா ஜீ5ல இப்படி சூப்பரான விஷயம் பண்றீங்கன்னு நினைக்கும் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அமீர் சார், உங்களிடமிருந்து ஒரு வார்த்தைகள். எல்லோருக்கும் இனிய மாலை வணக்கம். இது ஒரு 2.5 வருஷத்துக்கு மேலே நடந்த ப்ராசஸ். அது சொல்லணும்னா அதுக்கே ஒரு எபிசோடு வேணும். வெற்றி சொல்லி முடிச்சிட்டாரு சிம்பிளாக. இப்போ நாங்கள் இங்கே வந்து உட்காந்து பார்த்ததில் நிறைய ஜியோட ப்ரோக்ராம்ஸ் இதுக்கு முன்னாடி எல்லாம் ரொம்ப கலர்ஃபுல்லாக இருந்தது, ரொம்ப ஃபேமிலி ஓரியன்டாக இருந்தது, எமோஷனாக இருந்தது, டான்ஸிங்காக இருந்தது. நாங்கள் அப்படிலாம் இல்லை. நாங்கள் ரத்தமும் சதையுமாக தான் வருவோம். அதனால தான் அதுக்கு நிலமெல்லாம் ரத்தம்னு பேர் வச்சுருக்கோம். இதில் என்னோட பயணித்ததுன்றது நான் ஒரு 20 வருஷமாக யுவனோட பயணிச்சுக்கிட்டு இருக்கேன். அதனால் அது புதுசு இல்லை. வெற்றிமாறன் கூட யுவன் சேர்றது தான் புதுசு. அது நீங்கள் பார்த்தது வெற்றி சொன்னது மாதிரி சொல்ல முடியாத சில விஷயங்கள் இருக்குது. அதை சொல்கிறதுக்கான பிளாட்ஃபார்மாக எங்களுக்கு இருக்குது. இது எங்களுக்கு முன்னாடி இங்கே ஸ்க்ரீன் பண்ண நிறைய கண்டென்ட்டு கிருத்தியாவுடைய அவங்களுடைய சாங்லாம் பார்த்து ரொம்ப பிரமிப்பாக இருந்துச்சு. அப்பயே நானும் வெற்றியும் பேசிக்கிட்டோம், இவ்வளவு நிறையா கொடுத்துருக்காங்க, நம்ம ஒன்றுமே கொடுக்கலையே, எல்லோரும் நிறைய வேலை செஞ்சுருக்காங்கன்னு. சரி ஓகே, நம்ம போட்டியை நம்ம கடைசியில் வச்சுக்கிடுவோம், நம்ம ப்ராடக்டை கொண்டு வந்து கொடுக்கும் பொழுது ஏதாவது ஃப்ரெஷ்ஷாக பண்ணுவோன்னு. நிச்சயமாக ஒரு நல்ல ப்ராஜெக்டாக இருக்கும்னு நம்புகிறேன். மற்றபடி ஜியோட சேர்ந்து பயணிக்கிறதுக்கு எனக்கு சந்தோஷம். இதுக்கு முன்னாடி நான் பார்த்த எல்லா ப்ரோக்ராமும் ரொம்ப நல்லா இருந்தது. அந்த பசங்களுடைய டான்ஸ் எக்ஸ்ட்ரானரியாக இருந்தது. விஜய்க்கு என்னுடைய வாழ்த்துக்கள். கிருத்திகாவுக்குள்ளே இவ்வளோ பெரிய ஒரு அந்த மியூசிக் சென்ஸ் இருக்கும்னு நான் ஆச்சரியப்பட்டு போனேன். அவங்களோட ப்ரீவியஸ் படங்களும் பார்த்தேன். இப்பவும் பார்த்தீங்கன்னாக்க ஒரு பாட்டை எடுத்து கொண்டு வந்து போடணுன்ற அந்த கான்ஃபிடென்ட் இருக்கு இல்லையா, அதுக்கு உண்மையிலே ஹெட்ஸ் ஆஃப் தான். ரொம்ப சந்தோஷம். எல்லோருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி. சூப்பர். ஸோ அடுத்ததாக எங்களோட ரிங்டோன் நீங்கள் தான், எங்கள் லைஃப்பை பல டைம் டியூன் பண்ணதும் நீங்கள் தான். ஸோ இன்றைக்கி ஜீ5ன்ற மேடையில் உங்களை பார்க்குறோம். ஒரு பெரிய கைத்தட்டல். உங்களோட பாட்டு இப்போ எனக்கு தெரிஞ்ச ஒரு சேலஞ்சு கூட வைக்கிறேன் சார். நான் இப்போ இங்கே எனக்கு ஒரு சேலஞ்ச் கூட நான் அதான் சொன்னேன், இந்த பசங்கள்லாம் டான்ஸ் ஆடினாங்க, யுவன் இப்போ நீங்கள் பாடுவீங்களான்னு கேட்டேன். என்னைய பார்த்து மாட்டி விட்றாதீங்க அப்படின்னா நீங்கள் சொன்னால் பாடுவார்ண்ணே. பட் நான் ஒரு சேலஞ்ச் வைக்கிறேன் சார். இப்போ இங்கே இருக்கிற அத்தனை பேர் நம்பர் வாங்கி கால் பண்ணால் ஒரு 50% 60% கண்டிப்பாக உங்கள் பாட்டு தான் ரிங் டோனாக இல்லை காலர் டியூனாக இருக்கும். அதில் எந்த விதமான டவுட்டும் கிடையாது. ஸோ அண்ணன் கேட்ட மாதிரி நீங்கள் லாஸ்ட்டில் பாடுவீங்கிறது எங்களுக்கு தெரியும். பட் அதுக்கு முன்னாடி ஜீ5யோட ஒரு சூப்பரான ஒரு ஸ்டார்ட் நீங்கள் சொல்லணும் அப்படின்னு ஆசை. வெரி ஹாப்பி டு பி ஹியர். அதுவும் இந்த ஒரு அசோசியேஷனில் வந்து உங்களை எல்லாரும் சந்திக்கிறதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். அவ்வளோதான், வேறு என்ன சொல்கிறேன். லைக் ரியலி ஹாப்பி, ரியலி எக்ஸைட்டட் டு டூ த ஸ்கோப் ஃபார் திஸ். ஆக்சுவலி இந்த ஒரு காம்போ ஐ திங்க் ஒரு புது ஃப்ளேவர் இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ
இப்போ அண்ணன் சொன்னார்ல சார், நாங்கள் வந்தாலே ரத்தமும் சதையும் தான், அதை நீங்கள் எதிர்பார்க்கலாம், அது மட்டும் தான் நம்ம சைடில், அது மாதிரிலாம் அண்ணன் சொல்லுவார். பட் எல்லா விதமான படைப்புகளும் அவங்க சைட்லேருந்து இருக்கும். இங்கே யுவன் சங்கர் ராஜா அவர்களுக்கு எது சார் பயங்கர ஜாலியாக இருக்கும்? லவ் பாட்டு போடுறதா, இல்லை மாஸ் ஹீரோக்கு பிஜிஎம் போடுறதா, இல்லை நிலமெல்லாம் ரத்தம் மாதிரி ஒரு சப்ஜெக்ட் எடுத்து நைட் இருக்கிற லைட்லாம் ஆஃப் பண்ணிட்டு ஃபீல் பண்ணி பிஜிஎம் போடுறதா, எது அவருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும்? ஏதாவது ஒன்று சார். ஒன்றும் இல்லை, எனக்கு மியூசிக் போட தான் பிடிக்கும். அவ்வளோதான். மியூசிக் ஆன் அ ஹோல், ஒர்க்கிங் வித் இமோஷன்ஸ், அதான் எல்லாருமே. சார் நான் எதுவும் கேட்கல சார், அண்ணன் திருப்பி ஏதோ ஒன்று கேட்டார் சார். 2 லைன் எங்களுக்காக நீங்கள் ஏதாவது பாடினீங்கன்னா புல்லரிக்கும் சார் எங்களுக்கு. ஒரு 2 லைன் சார். அந்த 25 இயர்ஸ் நீங்கள் பாடின வீடியோவை பார்த்தோம், அது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. இன்றைக்கி தான் அதுக்கப்புறம் உங்களை மீட் பண்ணுறேன். அதையே திருப்பி பாருங்க, நீங்கள் சொல்கிறாதீங்க சார். என்ன பாடுறது? கொம்பே சோரா வேட்டையாடும் கடல் ராசானா, கடல் ராசானா, ரத்தம் சிந்தி முத்துக்குழி தேடும் கடல் ராசானா, மரியனா. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ, ரொம்ப ரொம்ப நன்றி சார். ரொம்ப இவ்வளோ நிறைய விஷயங்கள் எங்களுக்கு கொடுத்துட்டீங்க. ஸோ இந்த ZEE5 தளத்துலேயும் உங்களை நாங்கள் கொண்டாட போகிறோம், ரசிக்க போகிறோம். அது இந்த ஒரு அழகான ஒரு காம்போட ரசிக்க போகிறோம். நாங்கள் வி ஆர் வெரி வெரி ஹாப்பி, வெயிட்டிங் ஃபார் நிலமெல்லாம் ரத்தம். இதெல்லாம் ஒரு மூஞ்சியான்னு சொன்னவங்களெல்லாம் நமக்கு தெரியும். அப்படி நிராகரிக்கப்பட்ட ஒருத்தர் வந்து இன்னைக்கு இவ்வளோ பெரிய இடத்துல இருக்கிறதுங்கிறது ஒரு மிகப்பெரிய சாதனை தான். ஏற்கனவே பாஜகவை பற்றி 1-2 வார்த்தை விட்டதுக்கு ஐடி ரெய்டுங்கிற பேரில் அவரை வந்து 1 வாரம் வச்சு செஞ்சுட்டார். ஸோ அதுக்கப்புறமா தான் விஜய் வந்து அமைதியாகி